ஆத்மவணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னா சாமி அது விளக்கம். ஒரு மனிதனை வந்து நம்ம பிறக்கிறோம். நம்ம பல உயிரினம் வந்து பூமியில் வந்து கடவுள் படைச்சிக்கிறாரு. அதில் மனித இனம் தான் வந்து ரொம்ப உயர்ந்த இனம். அப்போ நாம் என்ன செய்யணும், நோய் இல்லாமல் இருக்கிறது தான் இறைவன் வந்து நமக்கு பல மூலிகை செடி, கீரை வகைகள், வேர் வகைகள் எல்லாமே மருந்து எல்லாமே வந்து இறைவன் படைச்சிருக்கான். உணவு சாப்பிட்றதுக்கும் படைச்சிருக்கான், மற்ற நம்ம உடம்புக்கு தேவையான பொருளும் படைச்சிருக்கான். அது கீரை வேர் நம்ம அதை எடுத்து நம்ம உணவே மருந்துன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம நோய் இல்லாமல் வாழணும். அப்போ நோயிலாக வாழும்போது என்ன செய்யணும், நம்ம வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட்ணும், குறிப்பிட்ட நேரம் மணிக்கணக்காக எப்போ சாப்பிடணும் எப்போ போகணும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போய் டாக்டர் போய் மருந்து மாத்திரை கொடுத்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் நோய் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நீ பணம் வச்சுட்டா கூட நீ நோய்வாப்பட்டினா பணம் கரைஞ்சிட்டே இருக்கும். அந்த ஃபீஸு, டாக்டர் பார்க்க, இதை பார்க்க, ரத்த டெஸ்ட்டு, அந்த இது போனால் ஹாஸ்பிட்டலில் போனால் காசு பிடிக்கிடுவாங்க, காசு அழிஞ்சிடும். அப்படி நோயே இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கிற செய்யலாம். நீ வந்து உணவே மருந்துன்ட்டு இந்த சாப்பிட்றது தான் மருந்தை எடுத்து நீ சாப்பிடணும். எல்லாத்தையும் வந்து வயிற்றில் போட்டு நிரப்பிக்கூடாது. கண்டதெல்லாம் போட்டு நிரப்பிட்டா அது என்ன செய்ய, நமக்கு உடம்பு வந்து இதாகும். இப்போ உடம்புக்கு வயிறு கெட்டுடும். அப்போ அதனால் ஒன்று கெட்டால் எல்லாமே போயிடும். 72 நாடி நம்ம உடம்புல இருக்குது. அதுதான் நமக்கு எல்லாமே பஞ்சு பண்ணி எல்லா வேலையும் செய்யுது. பசி எடுக்குது, சாப்பிடுறது, மழை கழிக்கிறது, யூரின் இது ஒன்றுக்கு இருக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது, எல்லாமே அந்த நரம்பு தான் வேலை செய்யுது. அப்போ நரம்பு வயிற்றில் எவ்வளோ கொள்ளுமோ அதான் கொள்ளும். நீ மட்டும் போட்டு திரிச்சினே கூட சில தின்னே இருப்பாங்க. இப்போ எதோ தின்னே அசை இருப்பாங்க. மாடாசை படம் மாதிரி அதெல்லாம் போடக்கூடாது. காலையில் என்னவோ அது, மதியானம் என்னவோ அது, இரவு என்னவோ அது லிமிட்டாக பார்த்தோன்னா நீ வந்து அது வந்து அது உனக்கு செல்வம் ஒன்று சேர்த்துடும். காசு அப்படியே இருக்கும். இல்லை அதுதான் சொல்லுவாங்க, நீ நோய் இல்லாமல் இருந்தால் குறையோட செல்வம் குறையாது அப்படியே இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் யார் அப்படிங்கிற அறிவு பார்க்குறது அரிதாகுது. எல்லாமே நோயாக தான் இருக்கிறாங்க. பையப்பையாக மாற்ற பையப்பையாக பொருள் போயிட்டு தான் இருக்குது, நஷ்டமாக போயிருக்குது. அதனால் நம்ம உடம்பை பத்திரம் பார்த்துக்கணும். அதுதான் சொன்னது. ஆமாம், இதை பார்க்கறதுல ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.